பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட புலி பூஜித்த வியாகரபுரீஸ்வரர் சிவாலயத்தில் சேதமடைந்த கோபுர கலசம். புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் தூங்கி வழியும் இந்து அறநிலையத்துறையினர். பக்தர்கள் அதிருப்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் பல்லவ மன்னர்களால் துவங்கப்பட்டு 2ஆம் குலோத்துங்க சோழனால் முடிக்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த வியாகரபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய வியாகரபுரீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் புலிக்கால் முனிவரான வியாகரபாத மகரிஷியின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. பல்வேறு வரலாற்று சுவடுகளை உள்ளடக்கியுள்ள இந்த கோவிலுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் கோபுரத்தில் 5 கலசங்கள் இருந்தன. கடந்த 2015 ஏற்பட்ட இயற்கை பேரிடர் வர்தா புயலின் போது இடி தாக்கி ஒரு கலசம் சேதமடைந்து கீழே விழுந்தது. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோபுரத்தில் கலசம் பொருத்த கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் 9 ஆண்டுகளாக கலசம் பொருத்தாமல் மெத்தனமாக இருப்பது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. எனவே கோவில் கோபுரத்தில் கலசத்தை பொருத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் ஒன்று தொட்டு இருந்து வர கோவில், அதாவது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் வியாகரபுரீஸ்வரர் கோயில். இந்த கோவிலானது ரொம்ப பிரசித்தமான கோவில். அதுவும் தவிர இந்த கோவிலுடைய கோபுரத்தில் 5 கலசங்கள் இருந்தது. அந்த 5 கலசங்களில் ஒரு கலசம் விழுந்து 2015க்கு அப்புறம் அதை பொருத்தப்படாதையே இருக்குது, அப்படியே இருந்துன்றது. இந்து அறநிலையத்துறையில் இதை ஈடுபட்டு அதை எடுத்து இப்போ எப்படியோ வசூலில் வருது. அதில் அந்த வசூல்லேருந்து கொஞ்சம் ஒரு பகுதி செலவு பண்ணால் கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி கலசம் விழுந்து கலசம் இல்லாத கோவிலில் பூஜை நடந்தால் இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கோ ஆபத்து, இந்த கிராம மக்களுக்கோ ஆபத்து. இப்படிப்பட்ட நிலையை தவிர்க்கணும்னா இந்து அறநிலையத்துறையானது உடனடியாக அதுக்கு ஆயத்தம் பண்ணணும். அதுவும் தவிர சிம்ம ராசிக்கு பரிகார ஸ்தலம் இந்த கோவில். இங்கே விட்டால் இதோட கும்பகோணத்தில் போய் தான் பரிகாரம் பண்ணணும். இந்த ஊரில் நமக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாத்துக்கும் ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியதான இந்த திருப்புலிவனத்தில் இதை பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆகையினால இனிமேலும் இது வரைக்கும் பல தடவை மனு கொடுத்தாச்சு. இனிமேலும் தாமதிக்காமல் இந்து அறநிலையத்துறையானது செயல்படணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம்.